இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டெக்ஸ்ட் ஃபார்முலாவோட பயன்பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறதுல பாருங்கள், டேட்டுலாம் கொடுத்துருக்கேன்னா இங்கே எனக்கு நான் டேஸ் கொண்டாடுறேன்னு நினைக்கிறேன். அப்போ டெக்ஸ்ட் ஃபார்முலா வச்சு நான் கொண்டாடுறேன் பாருங்கள். ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு கொடுத்தோடனே நான் பாருங்க ப்ரெஸ் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டாக ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை டேட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு கீபோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட் கொடுத்துக்குங்க. டபுள் கோட் கொடுத்துட்டு டேட்டுக்கு பாருங்க 4 தடவை ப்ரெஸ் பண்ணுங்க. டின்னு 4 தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்பவும் டபுள் கோட் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா பாருங்க 5/4/2025 சாட்டர்டே அப்படின்னு வருது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டேஸ் ஃபுல்லாமே வந்துடும். அதே இது எனக்கு டேஸ் மட்டும் நல்ல இந்த பாருங்க 4Dல நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் 2 டிவை ரிமூவ் பண்ணினாலும் பாருங்க இப்போ டே ஃபுல்லாக உங்களால் பிரிக்க முடியுதா இந்த மாதிரியா. இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு இதை டேட்டாவே மாற்றணும்னு நினைக்கிறீங்க. அப்போ ஸ்லாஷ் கொடுத்துட்டு மந்த்துக்கு நான் 3M கொடுத்துக்கிறேன். திரும்பவும் ஸ்லாஷு இயருக்கு ஒரு 4Y கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்தேன்னா பாருங்கள் இந்த டேட் நம்ம இங்கே தான் இல்லை, நம்ம போய் இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் செல்லில் போய் நம்ம போய் கஸ்டமில் போய் மாற்ற முடியும். ஆனால் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று ஒர்க் ஆகலைனாலும் இந்த மாதிரி ஃபார்முலாவோட உதவி மூலமாகவும் நம்ம மாற்றிக்க முடியும். நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க. இந்த டெக்ஸ்ட் ஃபார்முலாவோட பயனை இப்படி இந்த மாதிரியும் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பாருங்க நான் இப்போ டேஷ் கொடுத்து இப்போ அதுவும் மாறுதுங்களா. ஸோ இப்படி நீங்கள் எந்த மாதிரியாகவும் மாற்றிக்கலாம். இன்னமும் உங்களுக்கு கூடுதலாக ஃபுல்லாக ஏப்ரல் ஃபுல்லாக வேணும்னுச்சுன்னா இன்னொரு M சேர்த்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு வச்சு 5th ஏப்ரல்னு சொல்லி வந்துடும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம்.